நமக்கு எதிராக தீங்கு இழைத்தோரை நாம் எப்போதும் மன்னிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒரு கதையின் மூலம் இயேசு பதில் சொன்னார். அதை மன்னிக்க மறுத்த பணியாள் கதை என்கின்றனர். இயேசு சொன்னார், ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவருக்கு கீழே பல பணியாளர்கள் வேலை செய்து வந்தனர். ஒரு நாள் தலைவர் தம் பணியாளர்களை அழைத்து கணக்கு கேட்கத் தொடங்குகிறார். அப்போது தலைவரிடம் கடன் பட்டிருந்த ஒரு பணியாள், 10 லட்சம் ரூபாய் என்னால் தர இயலவில்லை என்று வந்து நின்றார். இயேசு சொன்னது 10,000 தாலந்து என்கிற அந்த மதிப்பில். நம் புரிதலுக்காக 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் அந்த பணியாளர் இருந்ததால் தலைவர் அந்த பணியாளரையும் அவனது மனைவி, மக்கள், உடைமைகள் யாவற்றையும் விற்று கடனை அடைக்க தலைவர் ஆணையிட்டார். அப்போது அந்த பணியாள் தலைவர் பாதத்தில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பித் தந்து விடுகிறேன் என்று மன்றாடினார். அந்த பணியாள் மீது இரக்கப்பட்ட தலைவர் அந்த பணியாளின் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து அவனை விடுவித்தார். மன்னிக்கப்பட்ட பணியாள் வெளியே சென்றபோது இந்த பணியாளரிடம் இன்னொருவர் 10,000 ரூபாய், 100 தெனாரியம் என்றுதான் இயேசு சொல்லியிருந்தார். நம்முடைய புரிதலுக்காக 10,000 ரூபாய் என்கிறேன். 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்திருந்தார். இப்போது இந்த மன்னிக்கப்பட்ட பணியாள் அந்த 10,000 ரூபாய் கடன் பெற்றவரை கழுத்தை பிடித்து நெரித்து கடனை திருப்பித் தருமாறு கத்தினார். இந்த பணியாளரின் காலில் அந்த 10,000 ரூபாய் பெற்றவர் விழுந்து மன்றாடியும் இவர் மனம் இறங்காமல் அந்த 10,000 ரூபாய் கடன் பெற்றவரை சிறையில் அடைக்கச் செய்தார். இதை பார்த்த மற்ற பணியாளர்கள் தலைவரிடம் போய் நடந்ததை சொல்ல, தலைவர் இந்த பணியாளரை அழைத்து, பொல்லாதவனே, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீ உன் சக பணியாளனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டு அவனை சிறையில் அடைக்க செய்தார். இந்த கதையை கூறிய பின்பு கூட்டத்தினர் அனைவரும் தலைவர் செய்தது சரிதான் என்றனர். புன்னகைத்த இயேசு கூட்டத்தினரை பார்த்து, உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார் இயேசு. இப்படி சொல்வது எளிது, ஆனால் செய்வது கடினம் என்போர் ஒன்றை நினைவு கூற வேண்டும். சிலுவையில் துன்புற்று இறந்து கொண்டிருந்த வேளையிலும் இயேசுவை சிலுவையில் அறைந்த மனிதர்களுக்காக தன் இறை தந்தையிடம் இயேசு மன்றாடினார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நன்னெறி, ஏன் மன்னிக்க வேண்டும்? மன்னிக்க மறுக்கும் மனிதரை கடவுள் தண்டிப்பது இருக்கட்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? முதலில் இவர்கள் தங்களைத்தான் தண்டித்துக் கொள்கிறார்கள். பகைவர்களை நாம் மன்னிக்கும் போது பெரும் பயன் பெறுவது பகைவர்கள் அல்ல, நாம் தான். எப்படி? மன்னிக்கும் போது கோபம், வருத்தம், பழிவாங்கும் வெறி போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த எதிர்மறை உணர்வுகளை மனத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறோம். மாறாக நாம் மன்னிக்க மறுத்தால் இந்த நஞ்சுகள் யாவும் நம் மனத்துக்குள்ளேயே தங்கி நம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதித்து நம்மை மெல்ல மெல்ல அழிக்கின்றன, கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கின்றன. அதனால் மன்னிப்போம். ஆமென்.